ஆமாம். டேய் துணிந்தவனை பணிந்து விடு என்பது ஒரு முட்டாள்தனம் சொல்வார்கள். அப்படி இருக்க ஒரு ஆண்மகனா இருந்தால் அவனோட வீரத்தை ஒரு ஆணும் காட்ட வேண்டும். கோழைத்தனமாக உன் வீரத்தை ஒரு பெண்ணில் பாருங்க. ஆண்மகனா வாயே கடவுள் மனிதர் இடத்தில் 1000 இருக்கும். அவள் என்னுடைய மனைவி. நான் அடிப்பேன், உதைப்பேன், சித்தவாக செய்வேன். அது குடவை பிரச்சனை. அதை தட்டு கேட்க நீ யாருடா முதல்ல? ஐயா அவன் கூறுவதெல்லாம் போய் கணவன் உன் மனைவியாக இருந்தால் அவளை உன் எழுதி வைத்து கொண்டு அவளை அடிக்கலாம் மதிக்கலாம். சரி பார்த்தாயா தன்னை ஒரு கானகம், இந்த கானகத்தை வைத்துக் கொண்டு இவளை சாத்திக் கொண்டு வேட்டையாடுகிறேன். இவள் உன் மனைவியா? உன் கணவனா? இல்லை ஐயா இல்லை. அவன் போய் சொல்வதெல்லாம் போய் நேரம் என்னோட அந்த காப்பாத்த வந்திருக்கிறாயா? சின்ன சின்ன பையன் அவன் இடத்துல நான் சண்டை போவதா? விடாத. என் கூட இருக்கக்கூடிய காவலக்காரன் அவன் தலைய சீவிட்டு வாடா. தலைய என்ன ஒரு வீரதனம். வீரவாலை கீழே தொங்கிச்சு. பால் உதத்தில் ஒட்டி இருக்குது. ஒரு சண்டைக்கு போறோம், வாழே பிடிக்க தெரியல உனக்கு. வாழை எப்படி பிடிச்சிருக்க? திருப்பி பிடிச்சிருக்கிறடா. திருப்பிட்டேன். இந்த பக்கம் திருப்பி முடிடா. பிடிச்சிட்டேன். அவள் இடத்துல போகும்போது சமருக்கு போகும்போது எப்படி போகணும்? எங்க விடவே கூடாது. கீழே பிடிச்சிட்டு போய் கொள்றா. ஐயோ பாரியா அடைதாடே. பார்ப்பதற்கு சின்னஞ்சிறு விளையாட்டு கருவி இருக்கின்றாய். பையன் யான் கூட பேசுறான். நான் யாரு? நான் எப்படியா போட்டாரு? நான் உதவாத ஊரே கிடையாது. தெளிவா சொல்லு. எப்படி விட்டுங்க? ஒரே விட்டு நாடு ஊர்னா ஊரு என்னோட நாடு. ஊர்னா ஊரியா? என்னோட நாடு தான் ஊரு. ஊரு நாடு ஞானமணி. அதெல்லாம் கேட்கல. உங்க ஊரு? ஐயா எனக்கு ஊர் எல்லாம் இல்லை, நாடு இருக்குது. இந்த ஊர்னா பேரு? இந்த ஊர் நாடகம் ஆட வந்த ஊரு வெற்றிக்காடு கிராமம். வெற்றிக்காடு நம்மள வெற்றி வருது. அவன் சின்ன பையன் இல்ல, நம்மள கூட்டுருவான். அப்படி என்றால் என்னுடைய போர் செய்ய போயின்றையா? அப்பா அம்மா வந்துடுறாங்க. நான் தந்தை இல்லாதவன் ஒருவன் தான். இந்த பெட்டி கடை என் கூட இருக்கக்கூடிய நீ அவன் விடவே கூடாது. வெற்றி கடை வெற்றிக்காடு அப்பா அம்மா வந்துக்கிறாங்க. எனக்கு தாய் தந்தை இல்லை. இந்த ஊர்ல வந்துக்கிறாங்க. நாடகம் ஆட வந்த ஊரு. ஐயோ நீ கூத்து ஆடி என்ன ஆடியா? அப்பா அம்மா வந்துக்கிறாங்களா? எங்க? இந்த ஊர்ல. நான் முருகன் தான் பிறந்தவன். நீ முருகனா போறேன் எதுனா போறியா? அப்பா அம்மா வந்துக்கிறாங்களா? எனக்கு தாய் தந்தை இல்லை. செவிட்டு போய்
நான் யாரு? காவலக்காரன். என்னுடைய வீர பலமும் உன்னிடத்திலிருந்து மக்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரு? காவலக்காரன். நீ ஏன் சாமானி? எந்த சாமான்? எஜமா ஆமா. பெட்டியாடா போய் மீத ஊருக்கு போய் பேச்சு. டேய் அச்சை பார்ப்பதற்கு சின்னஞ்சிறு இந்த ஊருக்கு வந்துக்கிறா அப்பா வந்துக்கிறா வந்துக்கிறா என்ன தப்பாடா தியாதுனா பாத்தியாதா என்ன பத்தி உனக்கு தெரியாது விடாதா. இதான்டா டேய். யாரு இவனா? பேசிட்டு தெரியாது உனக்கு. ஏய், அத போய் நான் ஆம்பளை போய் பேச தெரியாது உனக்கு. அப்ப நானு யாரா அதிகமா தொப்புனா. டேய் டேய் என்னது போது போயா டேய் முடிஞ்ச பார்க்கலாம் வர அப்பா போயிட்டாரு ஆயா உங்களுக்கு என்ன என்ன ஏன் அங்க சண்டை வந்துறியா இந்த கதெல்லாம் பேசணும் போரி போட்டுரும் இந்த நாட்டுலாம் வைக்கூடாது வந்தியா நாடகம் வந்தமா காசு பத்தியா நான் வீட்டுக்கு போன மாதிரி அது போய் வந்து பாத்துக்கலாம் என்ன பண்ணியா டேய் ஆமா யார் நீ யாரு யார் நீ நான் யாரு காவலுக்காரன் யாருக்கு காவலுக்காரன் யாருக்கு டேய் டேய் சண்டைக்கு தர போற அவர் கூட சண்டை போடு வெற்றி வேணும் ஒரு குத்தி வேணும் ஒரு அடி வெற்றி வேல் உள்ள குத்தி வேல் உள்ள வெற்றி வேல் வாழ்க வாழ்க நீ வாழ்க உன் கலை வாழ்க ஒரே ஒரு குத்து குத்துறா யாரா யாரா வந்தது தவறு. என் காவலக்காரனை எதிர்வாக பேசுறது தவறு. அந்த பெண்ணை கிடைத்தது தவறு என்று என் பாதத்தில் விழுந்தால் உனக்கு தரண்டானா உயிர் பெற்றேன். என்னது உன் பாதத்தில் நான் பணிவதா என் வாழ்க்கையில் நான் முன்வைத்த காலை ஒருபோதும் பெண் வைத்திருக்கிறது மனிதாக பிறந்து விட்டோம் பிறப்பு ஒரு நாள் இறப்பு ஒரு நாள் அதுபோல வாழ்ந்து வருகின்றேன் அடுத்த உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் டேய் உன் சிரம் தொட்டு என் பாதத்தில் கேட்டையா ஏன் போம் டேய் என்ன நடந்தது? சொன்னா உன் சிரம் தொட்டு என் பாதத்தில் நம்ம போய் பார்த்து சத்தியமா கால கூட ஊந்துருவோம் கால் என்ன பால் என்ன ரெண்டுமே ஒண்ணுதான்டா. அதுக்குள்ள உங்களுக்கு தெரியாது இது வந்து காலு காலு அது பாதம் எடுவாள் கொடு போல் வெற்றி யார் என்று பார்க்கலாம். என்ன பண்ண பாருங்க வேணும் உனக்கு வெற்றி இந்த வெற்றி வெற்றி மடையா யாரடா சிறுவனன்றி யாரடா சிறுவனன்றி இந்த பூவின் யாரடா சிறுவன் என்று யாரடா சிறுவன் என்று இந்த புகைதலில் நான் உன்னை விட்டு வீசி ஊரடா ஊரடா உனது நீதி வாக்கியத்தை பாரடா உன்னை நான் பந்து போல் சுருட்டுவேன் எடுவதுடா அது புலையை புலி வந்து அஞ்சும்மா புளிய புலவந்த அச்சுமா புளிய புலவந்த அச்சுமா புளிய உனக்கு கிட்டவா அடவாட சும்மா விளையாடி பார்க்கலாம் அடவாட சும்மா விளையாடி பார்க்கலாம் நீங்க போடா நாயே உயிர் மீது ஆசை இருந்தால் சொல்லுங்க கேள் வந்தது தவறு என்று
உன் கரம் தொட்டு என் பாத்து வணங்கிவிடு. உனக்கு நான் உரிமை தருகிறேன். ஏங்க உன்னோட அவன் பாட்டு பண்ணல, நீ ஒரு பாட்டு பாடு. ஏய் பாடா பாடா பெரிய பெரிய பாடம் அவன் சொன்னால. ஆமா பாடா பாடா வேணா வெட்டி வெட்டுவாடு. வெட்டுக்காடா வெட்டுக்காடு. அந்த பாட்டு பாடு. அந்த பாடு இப்ப எந்த பாட்டு தேவை? காட்டுடா உன் கை திறமை காலையில நேரமே. நாளைக்கு நாடகம் ரொம்பதான் என்ன பண்ணுங்க? ஆமாம் அம்மா, இதோ உங்கள் கற்பனை காப்பாற்றி விட்டேன். நான் செய்து என் பணி வேலை பார்க்க வேண்டும் என்று வருகின்றேன். ஐயா என்னை காப்பாற்றதுக்கு மிக்க நன்றி ஐயா. ஆமா, காப்பாற்றி விட்டேன். நீ யார்? நீ எந்த நாடு சென்றவள்? உன் பெயர் என்ன? என்னுடைய நாடு இருக்கிறது ஆமா, அயோத்தியபுரி நாடு. என்னது அயோத்தியபுரி நாடா? ஆமாம். என்னுடைய தந்தையார் தெரியுமா? யார்? அந்த நாட்டுக்கு மகாராஜா. யார்? யுவதேச மன்னன். என்னது அயோத்தியாபுரி நாடு ஆளக்கூடிய யுவனேசன் மகனுடைய மகளா? ஆமாம். ஆமாம். உன் பெயர் என்ன? மலர்விழி. பாவி, நீதான் அந்த மலர்விழியா? ஆமாம். ஆமாம். நான் யார் என்று தெரிகின்றதா? நீங்கள் யார்? அடி பாவி, முன்பு ஒரு நேரத்திலே நீ அழகாக ஒரு மலர்த்து ஆடிப்பார்வன் வந்தாய் அல்லவா? சிறிது வயதில். ஆமாம். இரு கண்களும் தெரியாமல் உன்னிடத்தில் ஒருவேளை உணவை கேட்டேன். என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடினாலே அந்த ஞானமணிதான் நான். இது ஞானமணி நீங்களா? ஆமாம். என்ன கூறுகிறீர்கள்? தெரியலையா? தெரியவில்லையே. என்னடா இது? இரு பார்வையும் இல்லாமல் இருந்தான், இப்பொழுது பார்த்தால் இரு பார்வையில் இருக்கின்றாயா? அதோ பார்த்தாயா, அந்த முருக பக்தன் இந்த ஞானமணி. அப்படியா? அந்த முருகனை அனைத்து மனை கொண்டு வந்திருந்தேன். நான் சாகும் தருவாயில் என் கடவுள் சொன்னால், அதோ பார்த்தாயா, விநாயகர் ஆலயம் உள்ளது. அந்த ஆலயத்தின் முன்பதாக ஒரு தாமரை தடாகம் உள்ளது. அந்த தடாகத்தில் 3 முளை தலைமுறை இருந்தால் உனக்கு இரு பார்வை உழைத்தால் அதனால் என் பார்வை கிடைத்தது. எங்கெல்லாம் அரண்மனைக்கின்றதோ அனைத்தையும் தட்டினர்கள் வந்துள்ளேன். ஆமாம். அடி பாவி, அன்றே சொன்னேன், நீதானா? ஆமா, சத்தியமா சொல்லேன். நான் வந்து பார்த்தவர் நான் சென்று நான் மன்னிப்பதான் மன்னிக்கிறமா ஒருவேளை உணவுத்தான் கேட்டு உன்னிடத்தில் ஒரே ஒரு வேலை என்ன கேட்டேன்? ஒருவேளை உணவுதான் கேட்டேன். பெண் என்றால் ஐயானை பலவும் இருப்பார்கள். அது போல சொல்லு கேள். இதன் பிறகு ஐயா சற்று பொறுங்கள். நீங்கள் நினைப்பதெல்லாம் தவறு. முன்பொரு நேரத்திலே ஆணவத்துடனும் கர்வத்துடனும் நான் இருந்தேன். இப்பொழுது அதெல்லாம் அடக்கி
திருந்தி இருக்கின்றேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. உன்னை நான் மன்னிப்பதா? ஆமா. உண்மையா சொல்கின்றேன். உன்னை படைத்த உன் தலையெழுத்து எழுதிய அந்த பிரம்மனே உன்னை மன்னிக்க மாட்டான். ஐயா செய்ய முடியாது. சரி, உன்னை மன்னிச்சிடுறேன். ஐயா, நான் செய்ததெல்லாம் தவறுதான். பாவத்தை செய்தேன். அந்த பாவ விமோசனத்திற்கு நான் உங்களை தந்தையிடம் எனது உன் தந்தை நான் பார்க்க வேண்டும். முடியாது. வேண்டாம். எதற்கு நான் உன் தந்தை பார்க்க வேண்டும்? உண்மை சொல்லு. இது போல பெண்ணை பெற்ற தந்தை நான் ஏன் பார்க்க வேண்டும்? ஐயா, வழி தருங்கள் ஐயா. நான் செய்ததெல்லாம் தவறுதான். ஒரு பெண் என்றால் பேய்க்கும் மனம் இறங்குமே, உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா? என்னது? என்னென்றால் பேருக்கு மனம். அப்படி என்றால் என்னது? முடிச்சு தர வேண்டுமா? சரி, சென்று வாங்க. போ.